ஸோ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணலையா, ஸோ ஃபெயிலியர் டசன்ட் மீன் த கேம் இஸ் ஓவர். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை அகெயின் அண்ட் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்செப்ட் அண்ட் அனலைஸ் பண்ணணும். எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகிருக்கீங்க, எந்த இடத்துல ரிவைஸ் பண்ணாமல் விட்டீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங் இனஃப் நாலேஜ் இல்லை, எந்த இடம் உங்களுக்கான டவுன்ஃபால். ஸோ கோச்சிங் சரியில்லையா, இல்லை கோச்சிங் இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா, இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணி தப்பு பண்ணிட்டீங்களா, ஸோ இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் நிறைய பேர் அனுதீப் திருஷ்டி, ஸோ கனிஷக் கட்டாரியா, AR1 எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க என்னென்ன ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எம்ஸ்கியூ சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்களான்னு முதல்ல பாருங்கள். ஸோ அதே மாதிரி NCERT புக், ஸ்டாண்டர்ட் புக் படிச்சிட்டிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்களா, சிசெட்டில் ஏதாவது லேகிங் இருக்கா. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் பண்ணி பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணிங்களா, இன்சைட்ஸ் பண்ணிங்களா, இல்லை நான் வந்து ஸ்ட்ரக்சராக ஆன்சர் எழுத இன்னும் வரலையா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்ஷனல் சப்ஜெக்டில் ஏதாவது சோர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்களா, இன்டர்வியூஸில் மோக் இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா, எந்த இடத்துல உங்களோட டவுன்ஃபால்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தும் பாசிட்டிவிட்டி, அதாவது வந்து நான் இதோட முடிஞ்சிருச்சு, இதோட ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூபிஎஸ்சி இஸ் நாட் ஜஸ்ட் அன் எக்ஸாம், இட்ஸ் அ ஜேர்னி டு த செல்ஃப் க்ரோத்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அகெயின் ரீசெட், ரீப்ளான் அண்ட் ரீஸ்டார்ட். ஸோ மேக் அ ஃப்ரெஷ் டைம் டேபிள். அகெயின் கன்சிஸ்டண்ட்டாக மறுபடியும் ஸ்டே ஃபோக்கஸ்டாக படிங்க. கண்டிப்பாக இந்த டைம் உங்களால் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் யூபிஎஸ்சியோட ஸ்ட்ராட்டஜியே. ஃபஸ்ட்டு stay focused and you have to reset, replan and restart. Thank you so much.